வெல்கம் டு சிவா அருண் டிவி. ஒரு மினி டிராக்டர் வந்து ஒரு விவசாயி வந்து ஆந்தி வேல ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நாங்கள் ஐயா உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கலாமா, இந்த டிராக்டரை வந்து எப்படி ஓட்டுறது, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்முகத்தோட ஒரு கிராமத்து ஸ்டைலில் வீட்டுக்கு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொன்னாருங்க. அண்ணா வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் சிவகுமாருங்க. வந்து காளியப்பனூர், தேக்கம்பட்டி கிராமம். நான் வந்து ஒரு 6 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் வாழை போடுவேன், அப்புறம் சோளம் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவேங்க. ஆனால் வந்து வாழை கொடுத்தலாம் ஓட்டுறதுக்கு சிரமமாகுதுன்னு சொல்லிட்டு நான் சொந்தமாக ஒரு வண்டி எடுத்துருக்கேன். இதை வச்சு ஓட்டிக்கிறேன். வாழைக்குள்ளே அவ்வளோ ஓட்டுறது நல்லா இருக்குது. ஏதாவது குப்பை கேப்பை எடுக்கிறதா இருந்தாலும் வச்சு எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலப்பை ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி 3 கலப்பை போட்டும் ஓட்டிக்கலாம். உழவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. வாழைக்குள்ளே திருப்பக்கா பிடிக்கிறதுக்கு எல்லாம் சௌரியமாக இருக்குது. அதனால் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயத்துக்கு. அதனால் வந்து இந்த வண்டி எடுத்துருக்குறேங்க. இது எல்லாம் கொஞ்சம் ஆப்ஷனும் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பெரிய வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன வேறுபாடுங்க ஐயா? பெரிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்குள்ள ஓட்ட முடியாதுங்க. வாழைகளுக்குள்ள மற்ற இந்த பயிர்களுக்குள்ளே ஓட்ட முடியாதுங்க. அரசாணி பூசணி இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்க, அதுக்குள்ளெல்லாம் ஓட்ட முடியாது. அப்புறம் மண் நினைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ குப்பையெல்லாம் கொண்டு வரணும்னு வச்சுங்க, உள்ளேயே கொண்டு போட்டுக்கிறோம். நாங்கள் வாழைக்குள்ளேயே கொண்டு போயிட்டு குப்பையெல்லாம் வாழைக்கு வேலை போடுற மாதிரி பண்ணிக்கிறோம். அப்புறம் கலப்பைகளை ஓட்டுறாங்க, அவ்வளோ ஓட்டிக்கிறோம். பெரிய வண்டியில் செய்ய முடியாதெல்லாம் சின்ன வண்டி செஞ்சுக்கலாங்க. ஆனால் பெரிய வண்டியில் செய்கிற வேலையை ஓரளவுக்கு செய்யுதுங்க. அது வந்து ஒரு சுற்று போகும்போது நம்ம இது 2 சுற்று எடுக்க வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி வருங்க. ஆனால் வேலை வந்து அதே மாதிரி தான் இருக்கும், பெரிய வண்டி அளவுக்கு தான் பண்ணும். இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வருதுங்க. 5 லட்சம் ப்ளஸ் ரொட்டாவேட்டர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்சம் அந்த மாதிரி வருதுங்க. ரொட்டாவேட்டருங்கிறது அதுதானுங்களா? ஆமாங்க, இது ரொட்டாவேட்டர். இது எப்படிங்க ஆளை வந்து எந்த அளவுக்கு கலப்பை வந்து இது 6 அடி போகுங்க. ரொட்டாவேட்டர் வந்து 6 அடி போகுங்க. கலப்பை வந்து 1.5 அடி, 1 அடி பக்கம் இறங்குங்க போகும். அது இறக்கிறத பொறுத்து அந்த மாதிரி இறக்கி ஓட்டிக்கலாம், கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து அந்த நிலங்களை வந்து இந்த மாதிரி நம்ம டிராக்டர் வச்சு களைகள் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அப்புறம் ஏதாவது வெள்ளாமை பண்ணும்போது நம்ம விதைக்கிறது, சோளம் விதைக்கிறது இது மாதிரிலாம் வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. எந்த வெள்ளாமைக்கும் நம்ம அதுக்கு பயிர்களுக்குள்ளேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அதுக்காக பயனுக்கு சின்ன வண்டி மினி டிராக்டர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். சரிங்க, நீங்கள் என்ன பஞ்சாயத்தில் வரீங்க? நாங்கள் தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் வர்றோங்க. தேக்கம்பட்டி. இது என்ன காளியப்பனூருங்கிற ஒரு வில்லேஜ்? ஆமாம், வில்லேஜுங்க. இங்கே எத்தனை வீடுகள் இருக்குங்க ஐயா? இங்கே வந்து ஒரு 50 வீடு இருக்குங்க. 50 வீடு? ஆமாங்க. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான். ஆமாங்க ஆமாங்க. அப்படிங்க. இங்கே தண்ணி வசதி, ரோடு வசதி எல்லாம் நல்லா இருக்குங்க? அதெல்லாம் வசதியாக இருக்குங்க. தண்ணி வசதி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் குருந்தமலை இருக்குங்க, கோவில். அதுக்கப்புறம் இங்கே பத்ரகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க, கொஞ்சம் பரஸ்தி விட்ட கோயில். அதனால் அங்கே போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறம் ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக. சுற்றில மலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் மலையாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இயற்கை சூழலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விரும்புகிறாங்க இந்த ஏரியா பற்றி. அதனால் எங்களுக்கும் இந்த இயற்கை காசு சுவாசிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை, அந்த மாதிரி நாங்கள் இருக்கோங்க. சரிங்க. அப்போ இங்கே ஸ்கூல் இருக்குங்களா? ஆமாங்க, நம்ம பக்கத்தில் ஸ்கூல் இருக்குங்க. காலேஜ் ஸ்கூல் பேர் என்னங்க? காலேஜ் எலிமெண்ட் ஸ்கூல் தாங்க. எலிமெண்ட் 5th வரைக்கும் இருக்கு. ஆமாங்க. அங்கே மாணவர்கள்லாம் எத்தனை பேர் படிப்பாங்க? ஒரு 30 குழந்தை, 25 குழந்தை அந்த மாதிரி 25 படிப்பாங்க. கோவில் வந்துட்டு என்ன கோவில் வந்து நீங்கள் உங்கள் ஏரியா காளியப்பனூரில் என்ன கோவில் இருக்கு? காளியப்பனூரில் மாரியம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குங்க. 2மே இருக்கு. ஆமாங்க. பக்கத்தில் வந்து 1 கிலோமீட்டரில் குருந்தமலை இருக்குங்க, 6 கிலோமீட்டரில் பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. அப்புறம் சிவன் கோயில் இருக்குது, மருதூரில் சித்தாராமர் கோயில் இருக்குது. எல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ள கோயில் நிறைய இருக்குது. தண்ணியெல்லாம் என்ன தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குங்களா? குடிக்கிற தண்ணி போர்வெல்ல தண்ணி இருக்குங்க மேக்சிமம். பக்கத்தில் ஆறு போகுதுங்க. அப்புறம் குடிக்கிறதுலாம் வந்து ஆற்று தண்ணி பயன்படுத்திக்கிறேங்க. நல்லா இருக்குங்க. ஸோ தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தண்ணி வருதுங்க? அத்திக்கடவுங்களா? அத்திக்கடவு. சரி, இந்த டிராக்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது இது பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்டு பண்ணிக்கணுங்க. இந்த கீர் நோட்டு பண்ணோம்னா நோட்டு பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ இதை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீர் போட்டுங்க. இது சடல் செட்டு கீருங்க. இது சடல் செட்டு கீர். இது எந்த கீர் இருந்தாலும், ஃபஸ்ட்டு இருந்தாலும், செகண்ட் இருந்தாலும், தேர்டில் இருந்தாலும், ஃபோர்த்தில் இருந்தாலுமே அது வந்து ஃபார்வேர்டு, அது அந்த கீர் போட்டால் தான் ஃபார்வேர்டு போகுங்க. இப்போ அதே ரிவர்ஸ் போட்டோம்னா அந்த ஒரு கீர் தான் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எல்லாமே. இது 4 கீருக்கும் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நல்லா பரவாயில்லைங்க.
இந்த மாதிரி போய்க்கலாங்க. அது ஒட்டிக்கலாம் இது வரும். ஆப்ரேட் பண்றதுக்கு எளிமையா தான் இருக்குங்களா ஐயா? ஆமாம், ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி. ஆமாம், ரொம்ப ஈஸிங்க. எப்படி நீங்க உங்களோட தோட்டத்துக்கு மட்டும்தான் இந்த வண்டியை பயன்படுத்துறீங்களா? வேற யாராவது கேட்டாலும் நீங்க போய் இப்போ உழுது கேட்டு தர்றீங்களா? போயிட்டு இப்போ வெளியே போய் உழுதுட்டு தான் வந்தேன். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஒரு 700 பண்ணுறேங்க. டவருக்கு 700, கலப்பி 700. ஓகே. எவ்வளவு, அதாவது ஒரு ஏக்கருக்கு மணிக்கு 1 மணி நேரம் மணிக்கு. ஆமாம், ஒரு ஏக்கர் உழுதுருவீங்களா அதுக்குள்ள? உழுகாதுங்க. ஒரு ஏக்கரில் உழுகாதுங்க. அது நம்ம வேணா வெள்ளாமை இந்த மாதிரி வாழை, இந்த ஜாதி முல்லை பூச்செடி இருக்காங்க, அதுக்குள்ளே தான் உழுக போகிறோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்துங்கும் போது 2 சுத்து எடுக்குங்க. இப்போ ஒரு சுற்றுல எடுக்கணும்னா 1.5 சுற்றுல வருங்க. அப்போ நம்ம 2 சுற்று போகிறோம்லங்க, அப்போ வந்து டைமிங் அதிகமாக எடுக்குங்க. இப்போ இந்த மாதிரி சொட்டக்கால் ஓட்டும்போது உங்களுக்கு அதிகமாக ஏக்கர் வந்து அதிகமாக உழுகலாங்க. ஆனால் இந்த மாதிரி வாழைக்குள்ள ஓட்டும்போது நம்ம டைமிங்கை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது ரிவர்ஸ் எடுத்து போட வேண்டியது இருக்கும், நிறையா தொந்தரவுகளாக இருக்குங்க. அதனால் வந்து டைமிங்லாம் பார்க்க முடியாதுங்க. அது எவ்வளோ பூமி இருக்கிறத பொறுத்துங்க. லென்த்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைமிங் கம்மியாகும், கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா டைமிங் அதிகமாகும். உங்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து உழுகுறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து உழுது கொடுத்துருவோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. 9715147376ங்க. காளியப்பனூர். ஓகே. உங்கள் பேருங்க? கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம் வட்டம், தேக்கம்பட்டி கிராமம், காளியப்பனூர். என் பேர் சிவகுமாருங்க. சரி, இப்போ இந்த புது வண்டி வாங்குறதுக்கும் பழைய வண்டிக்கும் என்ன வேறுபாடுங்க? புது வண்டி வாங்கினா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். பழைய வண்டி வாங்கினா என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? ஆமாம். அதனால் வந்து எந்த நேரத்துக்கு வேணால் என்ன ஃபால்ட் வேணாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் புது வண்டி. உங்களோட சஜஷன் வந்து புது வண்டி தான். புது வண்டி அப்படிங்கிற மாதிரி. எடுத்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் 2 மாதம் ஆச்சுங்க. போனால் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. சர்வீஸ் எல்லாம் எப்படிங்க? கம்பெனிலேருந்து வந்து கம்பெனிலேருந்து பண்ணிடுவாங்க. நான் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய தகவல் பண்ணிட்டு ஒரு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயி அவர்களை வந்து இன்னைக்கு டிராக்டர் வச்சு எப்படி வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலையே. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இப்படி பேசணும் கிளிக் பண்ணிக்கங்க. பல தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.